ஸோ ஹாய், நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மெரினா மால். உள்ளே போய் எப்படி இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? ஸோ ஹாய், நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மெரினா மால். உள்ளே போய் எப்படி இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெரினா மாலில் ஒரு சின்ன கேம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துட்றாங்க. அந்த கண்ட்ரோலர் வச்சு இது பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து விஆர் கேம். ஆக்சுவலாக விஆர்ல கார் ஓட்டுற மாதிரி இது கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு விஆர் கொடுத்துருவாங்க. அந்த விஆர்ல நம்ம இது இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்கு இது ஒரு விஆர் போட்டா உள்ள கார்ஸ் கொடுத்துருவாங்க. குட்டி குட்டி கார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பிங்க் கலர்ல கார் இருக்கா எல்லாத்தையும் நம்ம ஓட்டலாம். ரியலிஸ்டிக்கா இருக்கும், செம்மையா இருக்குல்ல. இந்த இடமே அட்மாஸ்பியரே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தாங்க அந்த விஆரோட இது. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா விஆர் தான். சூப்பரா இருக்குல்ல. எல்லாருமே உள்ள போய் ஒரு கேம்ஸ் எடுத்துக்கலாம். செம்மையா இருக்கு. எல்லாம் ஒரு விஆரோட இல்ல ஜுராசிக் பார்க், பசில் கேம், சயின்ஸ் கிளாஸ். டீட்டெயில் புரியறதுக்காக நான் இந்த போர்டு எடுக்கிறேன். டவுட் இருக்குன்றவங்க இந்த ஆஃபர்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதுதான் அந்த போர்டு. அதோட கேம் டீட்டெயில்ஸ் லெவல்ஸ் பற்றிலாம் இதுலேயே இருக்கும் இன்ஃபர்மேஷன். இங்கே கெஃபே கூட இருக்கு. அப்படியே இங்கே வந்து பார்த்தாலும் தெரியுது சரியான ஒரு இண்டஸ்ட்ரி. இதுவும் விஆர் தான் போல. விஆரா என்னன்னு தெரியல. செம்மையா இருக்குல்ல. இது வந்து சின்ன ரேஸ் ட்ராக் மாதிரி. இதுவும் நம்மளுக்கு அந்த இது கொடுத்துருவாங்க. கையில வந்து ஜாய்ஸ்டிக் வச்சு நம்ம கார்ஸ் கொடுத்துருவாங்க. எது ஃபர்ஸ்ட் வரல. செம்மையா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரிங்ல ரோபோஸ் 2 ரோபோ நம்ம கிட்ட ரோபோ இது ரிமோட் கண்ட்ரோல். அதான் என்ன ஜாய்ஸ்டிக் கொடுத்துருவாங்க. சாரி, நம்ம கிட்ட ஜாய்ஸ்டிக் கொடுத்துருவாங்க. இந்த 2 ரோபோ வச்சு நம்ம ஃபைட் பண்ண வைக்கலாம். ரிங்ல செம்மையா இருக்குல்ல. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஹரிஷ் வரா போல. ஆக்சுவலா இந்த இடத்துல நாங்க ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். அது என்ன படம் இது யாருக்குன்னா சாந்தனு அவரோட படம் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த ஷூட்லாம் பண்றதுனால எனக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஸோ நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரை பண்றோம். நம்ம சென்னையில இருக்க எல்லா மாலும் போயாச்சு. இந்த மால் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா சொல்லியிருந்தாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படி போலாம். ஆக்சுவலா இதுக்கு மேல எல்லாம் நாங்க ஆடி இருக்கோம். இதுக்கு மேல ஹீரோ நிக்க வச்சு ஆட வச்சிருக்காங்க. இன்னும் பெருசா பிராடா ஒரு இடம் இருக்கும். அந்த சைட்ல இருக்காது. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். ஓகே, நான் இங்கெல்லாம் ஷூட்டிங்லாம் பண்ணிருக்கோம். இந்த இது மேல இந்த நடுவுலாம் பண்ணிருக்கோம். அந்த படம் பேர் வந்து முருங்காட்சி. ஆக்சுவலா இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா இங்க டக்அவுட்ஸ் இருக்கு. டக்அவுட்ஸ் சும்மா போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. நம்ம ரீசனபிளா இருந்தா நம்ம போய் விளையாட போறோம்.
எப்படி இருக்குன்றது ஆக்சுவலா இங்க இருக்க டக் அவுட்ஸ் வந்து எல்லாத்தோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேம்ஸ் வச்சிருக்காங்க. லைக் இந்த எஸ்கேப் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பேசிக்கா டக் அவுட்ஸ் வந்து சென்னையில பெரிய டிராம்போலின் வந்து இவங்கள்ட்ட தான் இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து பெருசுனா அது ஃபீனிக்ஸ்ல இருக்கு. நம்ம ரெண்டுமே செக் பண்ணி பார்க்க போறோம். அது ஒர்த்தா என்னன்னு பார்ப்போம். ஒர்த்னா நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான கேம் ஏரியா இருக்கு, பிளே ஏரியா இருக்கு. ஸோ இங்க யூனிக்கான கேம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹாட் வெல்ஸ்லாம் இருக்கு. ஹாட் வெல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா. நம்ம ஃபீனிக்ஸ்ல ஃபோரம்லலாம் இந்த கைண்ட் ஆஃப் கேம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான், நான் பார்த்தது இல்லை. இங்கே அது கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கு. உங்களோட சென்டர் இந்த மால் ஏதோ எனக்கு குட்டியான மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு, ஏன்னு தெரியல. முன்னாடி வந்தப்போ மேபி நாங்க நைட் ஷூட் பண்ணனால அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியல. அந்த இடம் எங்க இருக்கு தெரியல. செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னாங்க டகோட். இதுதான் செகண்ட் ஃப்ளோர். எவ்ரிடே ஆல்போ இதுப்பா ஹரிஷ் ஸ்லீப் கம்பெனி. நாசா ஹப்டா டோர்க்குடா, நாசா ஹப். இங்க நாசா இருக்கு, ஏர்போன் இருக்கு. ஏர்போன் அதேதான்டா, அதே கேம்ஸ் தான். நாசா இதான் ஹரிஷ். சரி, ஒன்லி ஃபார் கிட்ஸ் மேது ஆல்பம். எவ்வளவு நீ 30 minutes 300 week days. எது சாக்ஸ் தான் இருக்கும் மேபி. குரூப் பேக்கேஜ் இது, குரூப் பேக்கேஜ் இது. ஸ்மார்ட் ஃபார் கிட்ஸ் ஆக்சுவலி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏஜ் கேட்டகரி போல. இல்ல ஆக்சுவலா தப்பா சொல்லிட்டோம். நான் வந்து நைட் ஷூட் பண்ணனால அப்ப யாருமே இல்ல, அதனால எனக்கு என்டர்டைன்மெண்ட்ல பெருசா தெரியும். ஆக்சுவலா இது பின்னாடி எல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஐநாக்ஸ். இது பேக்ல எல்லாம் போய் நம்ம பார்ப்போம். இதுலலாம் நான் பண்ணோம். நான் ஷூட் பண்ணது இதுதான். இந்த டைம் ஜோன் இருக்குல்ல, அங்கதான் நான் ஷூட் பண்ணோம். அவ்வளவுதான், வந்தாச்சு. வந்தாச்சு, உள்ள போய் பார்ப்போம். இன்னும் மேல போகுது. அடிக்கலாம். ஓஹோ, யாரா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலா ஐ மீன் காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்திருக்கான். இதுதான் சோப் ஃபுட்பால். சோப் ஃபுட்பால்லாம் இருக்கு. சோப் ஃபுட்பால் சோப் ஃபுட்பால் ரொம்ப குட்டி தான். இது டஃப் ஃபுட்பால். டஃப் அந்த கேம். ஓகே, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விளையாட எல்லாம் பிரிச்சிருவாங்க. இல்ல அடல்ட்ஸ் இருக்காங்க, ஆன்டி எல்லாம் விளையாடுவாங்க. அந்த ஆன்டி எல்லாம் வந்து ஜாலியா விளையாடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்து செம ஜாலியா இருக்கும்.
இந்த எஸ்கேப் ரூம் வந்து இங்க இருக்கா? எங்க? செகண்ட் ஃப்ளோர் ஃபுட் கோர்ட்டுக்கு. கைஸ் இப்போ நம்ம வந்து என்னடா டிராம்போலின் போனீங்க போலையான்னு கேட்டீங்கன்னா போல. ஏன்னா அது எப்படி இருக்கு? ஏன்னா அது வரத்தே இல்லைங்க. அவ்வளோ காசுக்கு வந்து அது வரத்தான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. எவ்வளோ 850 அது வந்து கிடையாது. ஒண்ணுமே ஒரு வேரியேஷன்ல ஒண்ணுமே இல்ல, பிளைனா இருக்கு கேம். ஒரு பீம் மாதிரியோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடுவில் ஏதாவது இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இது எதுவுமே இல்ல, வெறும் ஓப்பன் அப்படியே ஓப்பன். நான் கிளிப்பிங்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க, ரொம்ப ஓப்பனா இருக்கு. அது எப்படி கீழே போய் பார்ப்போம். நாங்க எப்படி ஒரு 10-15 பேர் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்கன்னா காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ளோர் வந்தாச்சு. இந்த செகண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து டக் அவுட் எஸ்கேப் ரூம் இருக்கு. நம்ம 5th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு வந்தோம், அதை நீங்க பாத்துருப்பீங்க. இது எப்படி உள்ள பார்ப்போம். நல்லா இருந்துச்சு, உள்ள போய் ட்ரை பண்ணுவோம். இது வந்து கரெக்டா நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு, உள்ளவே இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு கேமுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணா ஒரு நெக்ஸ்ட் ரூம் போலாம் போல. ஐயோ செம கூட்டமா இருக்கும் போலங்க. நம்ம ஆல்ரெடி இங்க வந்து ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்பதான் ஒரு உள்ள ஒரு டீம் வெளியே வந்தாங்க. ஆக்சுவலா நாங்க கேட்டோம், அவங்கள்ட்ட கேட்டோம், எங்களுக்கு வந்து 1 hour ஆச்சு விளையாடி முடிச்சுட்டு வர்றதுக்கு. டைமண்ட் பிரேக் 1 hourனா எப்படி சொல்றாருன்னா, இது ஆல்ரெடி கூட்டம் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வருமா காலி ஆச்சு, ஒரே செகண்ட் போயிட்டு வரதுக்குள்ள அது இல்ல. ஆக்சுவலா அவங்க கேம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 1 hour ஆச்சு. ஆக்சுவலா வெயிட்டிங் பீரியட் கிடையாது. அப்ப நம்ம வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சுன்னா அது தனி, கேம் விளையாடுற டைம் அது தனி. ஓகே, இது ரேட் என்ன ரேட் விசாரிச்சீங்க உள்ள? இது வந்துட்டு 650 பர் பர்சனுக்கு. பட் ஆனா நீங்க அதிகமா வரீங்க, ஒரு 10 members 7 members மாதிரி வரீங்க அப்படின்னா 45 to 1 hour ஆகும். ஆமா, 10 members 12 members மாதிரி வரீங்கன்னா ரேட் வந்து டிஃபர் ஆகும். பர் பர்சன் 650 வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு என்னன்னா, இப்போ ஆல்ரெடி லேட்டு. ஸோ இதுக்கு மேல லேட் ஆயிடுச்சுன்னா 7 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம எங்க வீடு இங்க தூரம் வேற. நம்ம அன்பிளான்டா தான் வந்தோம், மெரினா மால் அப்படியே பார்க்கலாம் தான் வந்தோம். இதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். உடனே 2-3 பேர்ட்ட கேட்டோம், ரொம்பலாம் ஒர்த் இல்லை, பட் ஓகே ஒன் டைம் கண்டிப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க இன்ட்ரெஸ்டடா தான் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா 1 hour நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கணும்னு மைண்ட் செட் பண்ணுங்க. அதுதான் நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேரோட வந்தா கம்மி. ஓகே, 500 மினிமம் 500. ஸோ இப்போ நம்மள வந்துட்டு டக் அவுட்ஸ்ல டைம் பத்தாத குறைக்குனால நம்ம கிளம்பி வந்துச்சு. அதனால டெக்கத்லான் நம்ம நிறைய வந்துருப்போம், புதுசெல்லாம் இல்லை. பட் பார்ப்போம் இங்க எவ்வளவு பெருசு இருக்கு. ஆக்சுவலா ஒரு மால்லயும் டெக்கத்லான் வந்து ஒரு சைஸ்ல வந்து வச்சிருப்பாங்க, குட்டி பெருசுன்னு. இங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளையாடணும் போல இருக்கு. ஆக்சுவலி புரோட்டீன் பார் இருக்கு. இது எல்லாமே வந்து ஜிம் போறவங்க சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்டா இருக்கும். இல்ல ஆல்ரெடி ஜிம் போன மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு கிரானோலா பார், எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும். ஆக்சுவலா டெக்கத்லான்ல என்ன பண்றாங்கன்னா, பாதி பேர் வந்து இல்ல ஃபேமிலியோட வீக்கெண்ட் ஆச்சுன்னா இந்த விளையாடி போறது தான் வராங்க. இங்க பொருள் வாங்குறாங்க, இல்ல பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் ஜிம் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்படியும் பொழுது போக்குறாங்கல்ல. யாசை கூட்டு வந்தா யார் செம்மையா விளையாடுவாங்க. நம்ம அடுத்த ட்ரிப்பு மணாலி காஷ்மீர் எல்லாம் போறதா இருந்தா இந்த மாதிரி இடத்துல வந்து ஜாக்கெட்ஸ் வாங்கணும். இதே ஒரு ட்ரிப்பா நம்ம வரணும். இதுவே ஒரு ட்ரிப்பா வரும். பாத்தீங்கன்னா சைக்கிள் செக்ஷன் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. எவ்வளோடா இந்த சைக்கிள்? எவ்வளோடா? 5000 போடுறா. யாஸுக்கு செம்மையா இருக்கும் போல. ஆனா யாஸ் இன்னும் கொஞ்சம் வளரணும். ஏட்டா உனக்கு ஏத்தது கரெக்டா இருக்கும். உனக்கு 5000 அதுடா இந்த சைக்கிள் போட்டுருக்கான். ஓ அத பாக்கலையா? அப்ப இது எவ்வளவு இருக்கும்? இது தனியா இருக்கும். குப்பரை வச்சு அடிச்சுக்கலாம். குடத்தை என்னது சைக்கிள்? ராக் ரைடர் XP100 அப்படியே வச்சிருக்கு. ஆக்சுவலா இங்க
ஆக்சுவலா அந்த ஸ்கேட்டிங் இருக்குல்ல, சிங்கிள் சிங்கிள் இது வந்து எங்க அப்பா கனடால இருந்து வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்தாரு. ஆமா, அப்போலாம் நம்ம இந்தியா சென்னைக்கு வரல, ஆக்சுவலா மும்பைல இருந்துச்சு. நாங்க வச்சிருந்தது இந்த கைண்ட் ஆஃப் ஸ்கேட் தான் நாங்க வச்சிருந்தோம். ஆனா அதை வாங்கி எங்க ஓட்டுறதுக்கு தான் இடம் இல்ல, எங்க பிளாட்ல ஓட்டி கீழே விழுந்ததுதான் மிச்சம். கை கால் உடைச்சதான். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்கு. சும்மா ஓட்டி வெஸ்ட் போயிடும், வாங்கி தர மாட்டாங்க. இது ஸ்கேட் போர்டு. இப்பதான் அடிபட்டு பல்லு உடைஞ்சது, அடுத்தது ஏதாவது உடையுமா? இப்ப பாருங்க கைஸ், எப்படி சூப்பரா போகுது. ஏடா ஜாலியா ஓட்டிட்டு இருக்க. எப்படி நிக்கணும்? ஒருத்தனுக்கு நிவேட்டா எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? எப்படி நிக்கணும்? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? ஐடியா பல்லு உடையதுக்கு நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா டெஸ்ட் பண்ணி பாத்து. இப்ப பாருங்க கரெக்டா போன. என்னாலே நிக்க சைடா 2 கால் பஸ் நிக்கிற மாதிரி. ட்ரை பண்ணலாம்டா. நவரே மாட்டேது. நீ நவந்தாதான் நவரும். ஏன் நவர மாட்டேது? சாரி கைஸ், கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா கட்ட சொன்னா கூட தண்டிட்டே தான் இருப்பேன். தட்டிக்கிட்டே இருந்தேன் நேற்று, எண்டே கிடையாது. ஏன்னா கிரிக்கெட் நம்ம கேம். ஓகே, இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லா நம்ம டிராவல் ரிலேட்டட் திங்ஸ்லாம் இருக்கு. பேக்ஸ், கேப்ஸ். இந்த பேக் தான் நீ சொன்ன? இந்த பேக் தான் சொன்னேன். அதே தான்டா அது. இது வேற, இந்த பேக் வேற சைஸ். ஆனா ஆல்மோஸ்ட் சொன்னதா குட்டி தான், ஒரே சைஸ் தான். ஒரே பேக் தான் நான் வச்சிருந்தேன். நான் 200 வாங்கினேன், இன்னும் 300 500 ஆக்சுவலா. சூப்பரா. இதுவும் 200 டோடா. 200. இந்த பேக்லாம் பாருங்க, ரெயின் ப்ரூஃப் பேக், நல்லா இருக்கும். இப்படி நல்லா இருக்கும். அதனால சும்மா பார்த்தேன். என்னடா நிவேதாவா? அவன் எப்படி பிடிக்க மாட்டாடா, தத்திடாவா, தற்கொலை. நாங்களும் மத்தவங்க மாதிரி சும்மா இங்க வந்து டைம் பாஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோம். அப்பா வாயிலே வாங்கினியா? ஆக்சுவலா இங்க உங்க வீட்டு பக்கத்துல டக்கத்துல நகை இருந்துச்சு அப்படின்னா, முதுகுவலி வரப்போ மூட்டு வலி வரப்போ டைரக்டா போங்க. இது கவுண்டர் பக்கத்துலயே இருக்கும். எடுத்தீங்கன்னா இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா கழுத்துல வச்சா பாருங்க. வந்தீங்களா, ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து போட்டு பசங்களை கூட்டு விளையாட விட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி முக்காவாசி பேர் அப்படிதான் வந்தாங்க. திரும்ப கவுண்டர் ஆண்டே வச்சுட்டு போயிடுங்க. இவன் ஒரு பிச்சைக்கார பையன், 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்கார பசங்க. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா சர்ஃபிங்காக இங்க கூடிய சீட்ல என்னோட போட்டோவும் வைப்பாங்க. ஒன்ஸ் நான் லேர்ன் பண்ணதுங்க. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 27,549. நமக்கு நீச்சல் அடிக்கவே தெரியாது. ஸ்விம்மிங் கிளாஸ் போனா கூட அவ்வளவு கேட்க மாட்டாங்க போலேடா. 27,000 அந்த சர்ஃபிங் போர்டு. ஃபைனலா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உள்ள என்ன நம்ம நினைச்சு வந்த டக் அவுட்ஸுக்கு நம்மளால போக முடியல, கூட்டத்தின் காரணத்தினால. நம்ம என்னதான் வீக் டேல பிளான் பண்ணி வந்தாலும் கூட்டமா இருந்துச்சு. ஓகே, இங்க நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம அதை பார்த்துட்டு அதோட முடிச்சிடலாம். இங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அண்ட் இந்த கேம்ஸ் போட்டிருக்காங்க, பொம்மை கடை. ஆக்சுவலி எனக்கு இந்த போஸ்டர் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. விஜய் போஸ்டர், மேன் வித் தி பிளான் ரைட் ஹியர். அது வாங்கிட்டா பேசாம.
ஓகேங்க, ஒரு வழியா முடிச்சாச்சு. இன்னைக்கு நடக்கணும்னு நினைச்சது நடக்கல, பட் ஆனாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன். மெரினா மால்ல என்ன இருக்குன்றது இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னென்னலாம் மெரினா மால்ல வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் நம்புறேன். மோஸ்ட்லி நம்ம வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால்ல இருக்கிற எல்லாமே இங்க இருக்கு. பட் அதை விட எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா அந்த எஸ்கேப் ரூம் இருக்கு. அண்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷாப்ஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. லைக் ஃபுட் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷாப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா யூனிக்காலாம் இல்ல, எல்லா மாலும் சென்னையில வந்து ஒரு புதுசா ஏதாவது இந்த பீனிக்ஸ் அப்புறம் விஜயா மால் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க மெரினா மால், பார்த்தவங்க ஓகே, பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவமா இருக்கும் நம்புறேன். ஓகே, ஐ திங்க் உங்க வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எப்பயும் சொல்றதுதான், எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. See you in ஒரு நல்ல வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோல நல்ல ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும்